அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் இருந்து நாட்டு மக்களுக்கு அனுர வழங்கிய செய்தி. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள பாரிய போராட்டம். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சிக்கிய அதிகாரிகள். விஷவாயு கசிவால் 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மெத்தனியாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட பாதாள உலக புள்ளிகள். சுங்கத்தில் சிக்கியுள்ள 2000 வாகனங்கள். 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி 3 பேர் படுகாயம். நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு இடமில்லை, வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி உறுதிமொழி. நிலச்சரிவில் கிராமமே தரைமட்டம், 1000 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கம் 1100 அதிகரித்த உயிரிழப்புகள். தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து குடிமக்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை தற்போது நிரூபித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று காலை தொடங்கிய கப்துரு சவிய தேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். சட்டத்தின் ஆட்சியையும் சட்டத்தின் உறுதி செய்வதற்காக தாம் பாடுபடுவேன் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். இழந்த அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக தெற்கிலும் வடக்கிலும் இனவாத அரசியல் போக்குகளின் மெல்லிய மீண்டும் முணுமுணுக்கும் சத்தம் கேட்பதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி வகுப்புவாத அரசியல் ஒருபோதும் பொது சேவைகளை வழங்கியதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு வழி பாதையின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டம் காரணமாக காளிமுகத்திடலில் இருந்து கொள்ளுப்பட்டி நோக்கி செல்லும் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் 6 பேருக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2025 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 72 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 39 சுற்றி வளைப்புகள் வெற்றியடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் காவல்துறை திணைக்களத்தில் பதிவானதுடன் இதுவரை 17 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நீதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரசு நிறுவனங்களில் கடமையாற்றியவர்களும் அவர்களில் அடங்குவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. புசல்லாவ டெல்டா பிரதேசத்தில் விஷவாயு கசிவால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பளை மற்றும் வகையக்குப்பிட்டிய வைத்தியசாலைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புசல்லாவ டெல்டா பெருந்தோட்ட பகுதியில் அமைந்துள்ள நீர் விநியோக திட்டத்தின் கீழ் நீர் சுத்திகரிக்க குளோரின் வாயு பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குளோரின் வாயு கசிவு காரணமாகவே இப்பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். விஷவாயு கசிவு ஏற்பட்டதை அடுத்து சுத்திகரிப்பு தொட்டிக்கு அண்மையில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அருகிலுள்ள தேயிலை செடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த நீர் விநியோக திட்டத்தின் ஊடாக புசல்லாவ, பாரதிக ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையின் மெத்தனிய பிரதேசத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற முக்கொலை குறித்த வழக்கின் சாட்சியங்களை சேகரித்துக் கொள்ள சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். தென்னிலங்கையின் மித்தனிய பிரதேசத்தில் மித்தனிய கச்சா என்று அழைக்கப்பட்ட பாதாள உலக செயற்பாட்டாளர் மற்றும் அவரது 2 புதல்வர்கள் சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச் சூட்டின் மூலம் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர்.
குறித்த கொலையுடன் தொடர்புடைய பெக்கோ சமன் என்பவர் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லகிரு ஆகியோரை அழைத்துக் கொண்டு கொலை சம்பவத்தின் விவரங்களை துப்பு துலக்கவும், சம்பவத்துக்கு பயன்பட்ட துப்பாக்கி கைப்பற்றி மேலும் சந்தேக நபர்களை கைது செய்யவும் கொழும்பில் இருந்து மெத்தனிய சென்ற போலீசார் வெறுங்கையுடன் பலத்த ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கியை தேடிக்கொள்ள முடியாமல் போயுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களும் பிரதேசத்தில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. மின்சார வாகனங்களின் இயந்திர திறனை அறிவிப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் கடன் கடிதங்களை திறப்பது போன்ற 2 முக்கிய காரணங்களால் சுங்கத்துறை தற்போது கிட்டத்தட்ட 2000 வாகனங்களை வெளியிடாமல் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொத்த வாகனங்களில் சுமார் 1000 மின்சார கார்கள் அவற்றின் இயந்திர திறன் குறித்த தகராறு காரணமாக அவை சுங்கத்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள வாகனங்களின் இருப்பு மூன்றாம் தரப்பு நாடுகளில் இருந்து கடன் கடிதங்களை திறப்பதன் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வதால் வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை என்று இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். இதன்படி கடன் கடிதங்கள் பிரச்சினை காரணமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். இந்த மாத இறுதிக்குள் அனைத்து தரப்பினரும் இந்த பிரச்சினைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக தாமத கட்டணங்கள் தொடர்பாக சில நிவாரணங்களை வழங்குமாறும் அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தளாய் பேராறு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு ஏற்பட்ட விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக கந்தளாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேராறு பகுதியிலிருந்து வெலிங்டன் சந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிள் வெலிங்டன் சந்தையிலிருந்து பேராறு நோக்கி வந்துள்ளது. இதன் போது எதிர்பாராத விதமாக இருவரும் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். விபத்து தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். கற்பகதரு வளமன்ற தேசிய திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டார். இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ததில்லை என்றும் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று அவர் மேலும் கூறினார். 30 ஆண்டுகால யுத்த நாட்டின் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளைவாக அது மக்களிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த தேர்தலை பற்றி குறிப்பிடுகையில் மக்கள் அந்த பிளவுபடுத்தும் அரசியல் அணுகுமுறையை தோற்கடித்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறினார். இருப்பினும் இப்போதும் கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் ஏற்படும் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு இன மோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிராமத்தில் வசித்த 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அக்கிராமத்தில் ஒரேயொருவர் மாத்திரமே உயிர் தப்பியுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. சூடானில் அல் புர்கான் தலைமையிலான இராணுவத்திற்கும் முகமது கம்தான் டகாலோ தலைமையிலான RSF துணை இராணுவ படைக்கும் இடையே அதிகார போட்டி நிலவுகிறது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் இரு தரப்பினரிடையே கடும் யுத்தம் இடம்பெற்று வருகின்றது. இந்த யுத்தத்தில் அப்பாவி மக்கள் உட்பட லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு பலன் எதுவும் கிடைக்கவில்லை.
உள்நாட்டு போரால் கோடிக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் சூடான் விடுதலை இயக்கம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மர்ரா மலையில் உள்ள டார்பர் என்ற பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் திடீரென பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கிய 1000 பேர் பலியாகி இருக்கின்றனர். ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளார். மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் கடும் சேதத்தை சந்தித்துள்ள இப்பகுதியில் சடலங்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் ஐநா சபை மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று சூடான் விடுதலை இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1100 உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த நிலநடுக்கத்தினால் 3500 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் மீட்புக் குழுக்கள் இன்று அப்பகுதியை சுற்றி வளைத்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.